வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்மளோட சைல்டிஷ் மெமரிஸில் பற்றி சின்ன வயசில் நம்ம அதிகமாக வந்து இப்போலாம் வந்து நம்ம ஃபோனை தான் அதிகமாக யூஸ் பண்ணி பாட்டு கேட்குறோம். ஆனால் அப்போல்லாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஃபோனை யூஸ் பண்ணியிருப்போம் இல்லை அப்போல்லாம் வந்து என்ன இருக்கும், பாட்டு புக்குன்னு இருக்கும். அதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் இந்த ஆடியா வீட்டுக்காரெல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டேன். நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன்னு பார்த்தா என் வீட்டுக்காரும் அப்படி தான் இருந்திருக்காரு. நாங்கள் வந்து இப்போது தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் வீட்டில். அப்போ பார்த்தா அவர் வந்து ஹாஸ்டல்லேருந்து தான் படித்தார். அப்போ அங்கேயே வந்து தெரியாமல் புக்ஸ் எல்லாம் வாங்கி நோட்டுக்குள்ளே வச்சுருந்து அவரோட ஹாஸ்டல் அந்த பொட்டி இருக்கும்ல, அந்த பொட்டிக்குள்ளே இருந்துச்சு எல்லாமே. நான் வந்து இந்த மாதிரி வீட்டிலையே அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் வாங்கி அதை வந்து நான் வந்து வச்சுருந்தேன், ஒரு டைரியில் மாதிரி வச்சுருந்து. இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் நானே ஒரு 2-3 வச்சுருக்கேன், என்னை விட அவரு தான் அதிகமாக வச்சுருக்காரு. ஸோ எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து அது ஒரு வீடியோவாக பார்ப்போம் வாங்க. இதான் நான் சொன்னேன் அந்த பர்ஸு. எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து அப்படியே சேர்த்து வச்சுருக்கோம். சேர்த்து வச்சு பார்த்து பார்க்கலாமா என்ன இருக்குன்னு. இல்லை என் பொண்ணு வேறு காலாண்டை வந்து பிடிச்சிட்டு வேணும்னு நினைக்கிறான், அதனால் அவளுக்கு இந்த பர்ஸை கொடுத்து இந்த கட்டு. இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணிடலாமா, என்னென்ன பாட்டு புக்குங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட காட்டுறதுக்காகவே ஃபுல்லாக அடுக்கி நீட்டாக வச்சுருந்தேன். ஆனால் அவங்களுக்கே தெரியும் இத்தனை வருஷம் கழித்து நம்ம இதை எடுக்கும்போது இதோட கண்டிஷன்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது. இதில் என் வீட்டுக்காருக்கு தான் ரொம்ப பிடிச்ச சாங்ஸ். ஏன்னா இந்த சாங்ஸ் தான் அப்பப்போ எனக்கே பாடிட்டு இருக்கேன். வாரணம் ஆயிரம் அதான் ஃபஸ்ட்டு. அப்போல்லாம் இதில் எவ்வளோ மெமரிஸில் ஒருத்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து அப்படியே அந்த எக்ஸாமில் வந்து அதை ஒரு பாட்டாகவே எழுதி வைப்பாங்க. நம்மளுக்கு தான் பயமாக இருக்கும், கேர்ள்ஸ் அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். அதனால் இந்தா கிழிச்சிடக்கூடாதுன்னா பதமாக வச்சுக்கோ எடுப்பட்ட. இது வந்து வல்லவன் பாட்டு. இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பேர் வந்து பேக்கில் அப்படியே ரிவர்ஸில் தெரியுது. இது வந்து வேட்டையாடு விளையாடு, இதெல்லாம் என் ஹஸ்பண்டுது. இது வந்து அயன். இது இதுதான் காதல் வேண்டேன் என்னுடையது. நான் சொன்னல என்னுடையது சிலருக்குன்னுட்டு அதில் இதுதான் ஒன்று. ஏன்னா இந்த படமும் சரி, ஏன்னா வந்து விஜய் ரசிகர் தான் இப்பயும் சரி எப்போதுமே சரி. பட் இருந்தாலும் அப்போ இந்த ஹீரோவை வந்து விஜய்க்கு அப்புறமா லைட்டாக பிடிக்கும் இவரை ரகுன் நக்குள்ள வந்து. ஏன்னா எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அப்போ வந்து இந்த படம் வந்த புதுசில் இவரோட பெரிய ஃபேன்ஸு. அந்த நாக்குமுக்க சாங்கு இதெல்லாம் செமையாக இருக்கும். செம்ம சாங்ஸ் இதெல்லாம். நாடு சுத்தா மண் சுத்தி நாங்கி அட்ரா நாக்கு அட்ரா நாக்கு. அப்புறம் இது வந்துதான் சிவா மனசுல சக்தி. அதனால இதோட சந்தான காமெடி. அப்போ சந்தானத்தோட பெரிய ஃபேன் நான். ஏன்னா இப்போ அவர் ஹீரோவாக நடிக்கிறாரு, காமெடியாக நடிச்சா நல்லாயிருக்கும். இப்போ பாப்பா அழகிறதுனால என்னால் இதை பற்றி ஃபுல் வீடியோஸ் போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக வேறு எதுனா நம்ம பேசுகிறோம். ஓகே பாய். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.